ஜெனி டைம் ஆகுதுமா. இத வந்துட்டேங்க. ஜெனி ப்ளீஸ். எலிசபெத், குழந்தை ரெடி ஆயிட்டானா? நீங்க தப்பா நினைக்கல, குழந்தைய நான் பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன். பார்க்குக்கா? நாங்க சர்ச்சுக்குள்ள போறோம். சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனா குழந்தைக்கு என்ன புரியும்? பீச் பார்க்குன்னு கூட்டிட்டு போனா குழந்தை சந்தோஷப்படும். குழந்தைய ரெடி பண்ணி கீழ அனுப்பு. நான் சொல்றத கொஞ்சம் இத பாரு, குழந்தைய எங்க கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். சொன்னது செய். அனாவசியமா பதட்டப்படுறீங்கன்னே புரியல. உங்க குழந்தைக்கு ஒண்ணுமே இல்லையே. இன்ஃபேக்ட் மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய அவசியம் கூட இல்ல. He is perfectly normal. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வெல்கம். அப்ப நாங்க கிளம்பட்டோம். டாக்டர், 5 வருஷமா அவனுக்கு எந்த வியாதியும் வந்ததில்ல. இன்ஃபேக்ட் ஒரு ஜுரம் கூட வந்ததில்ல. ஆனா இப்ப என்னாச்சுன்னு புரியல. அதனால நீங்க தரோவா ஒரு செக்அப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நிம்மதியா இருக்கும். You see, நார்மல் டெஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. பேசிக்கா எந்த ப்ராப்ளமும் இல்ல. ப்ளீஸ் பிலீவ் மீ. இல்ல டாக்டர், நீங்க செக்அப். ஜெனி, என்ன இதெல்லாம்? இல்லங்க, I want to be sure. That's all. எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்தாச்சு. He is perfectly all right. எனிவே, நீங்க இவ்வளவு தூரம் கம்பல் பண்ணி சொல்றதால டோன்ட் வரி. குழந்தையோட பிளட் சாம்பிள் என்கிட்ட தான் இருக்கு. நான் ஒரு தடவை தரோவா செக்அப் பண்ணிடுறேன். ஓகே? தேங்க்யூ டாக்டர். குழந்தையோட பிளட் சாம்பிள்ல இப்படி
இது ஒரு மனுஷ ரத்தமே இல்லையே. ஹலோ, நான் டாக்டர் சம்பத் பேசுறேன். மிஸ்டர் ஆண்டனி ப்ளீஸ். அவர் ஆபீஸ் போயிருக்காரு. நான் ஒரு மிஸ்ஸஸ் பேசுறேன். என்ன விஷயம் டாக்டர்? நீ கொஞ்சம் அவசரமா வர முடியுமா? த திங் இஸ், உங்க பையனோட பிளட் சாம்பிள். என்ன டாக்டர் அவனுக்கு? அத நான் எப்படி உங்ககிட்ட இந்த அதிர்ச்சியான செய்தியை உங்கள்கிட்ட சொல்றதுக்காக என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க பையனோட பிளட் சாம்பிளை தரோவா டெஸ்ட் பண்ணதுல அவன் ரத்தம் உங்ககிட்ட இருந்தோ இல்ல உங்க புருஷங்கிட்ட இருந்தோ வந்திருக்கிறதுக்கு சான்ஸே இல்லம்மா. டாக்டர், நீ கொஞ்சம் நேரா வந்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன். நான் உடனே வரேன் டாக்டர். ஹலோ, மிஸ்டர் ஆண்டனி இருக்காரா? நான் மிஸ்ஸஸ் ஆண்டனி பேசுறேன். அவர் இல்லையே மேடம். சிஎம்மோட அவசரமா செங்கல்பட்டு வரைக்கும் போயிருக்காரு. சரி, அவர் வந்தது நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லுங்க. ஓகே மேடம். டாக்டர் நரேந்திரன், நான் டாக்டர் சம்பத் பேசுறேன். என்கிட்ட ஒரு வித்தியாசமான பிளட் சாம்பிள் வந்திருக்கு. அதை பத்தி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரா பேசணும். Can I come over there? நான் இப்ப செகண்ட் ஃப்ளோர்ல ஆபரேஷன் தியேட்டர் போயிட்டு இருக்கேன். அங்க வந்துருங்க. ஓகே டாக்டர், I'll meet you. ஆபீஸ் ஃபோன் பண்ணியிருந்தியாமே, என்ன விஷயமா? ஏய், என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டு படுத்துக்கிட்டே இருக்க? ஜெனி, ஏமா அழுவுற? எனி ப்ராப்ளம்? இல்லங்க. என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. இல்லங்க. நோ, நீ எதையும் மறைக்க. இல்லங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? இல்லங்க. குழந்தைக்கும் உனக்கும் இல்லங்க. குழந்தை இல்லங்க. ஜெனிஃபர். அந்த குழந்தையே என்னது இல்லங்க. அப்படிதாங்க எனக்கு தோணுது. ஜெனி, என்ன என்கிட்ட சொல்லக்கூடாது. மனசு அழுத்திட்டு இருக்கிற அந்த விஷயத்தை எனக்கு சொல்ல தெரியலங்க. டாக்டர் சம்பத் ஃபோன் பண்ணிருந்தாரு. சேவியருக்கும் நமக்கும் ரத்த சம்பந்தம் கூட இல்லைன்னு சொன்னாருங்க. முழுமையா அதை பத்தி என்கிட்ட சொல்றதுக்குள்ள அவர் இறந்துட்டாரு. எனக்கு என்னமோ ஒரே குழப்பமா இருக்குங்க. குழந்தைக்கும் எனக்கும் எந்தவித பந்தமும் இல்லையோன்னு தோணுதுங்க. நான் தான் அம்மாங்கிறத போக போக குழந்தை புரிஞ்சுக்குவான்னு நினைச்சேன். ஆனா என் தாய்மை உணர்வு என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா மறைச்சுக்கிட்டு இருக்கு. சாதாரணமா குழந்தைய பார்த்தா தாய்க்கு பாசம் வரும். ஆனா இந்த குழந்தைய பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க. தக்குடுத தின்னா தா தக்குடுத தின்னா தா தா சந்தனா நெத்தில வச்சு சாந்து போட்டு மத்தில வச்சு குங்குமா குழி விழுந்தா சிங்காரிய உன்னை சேத்தனைக்க போறான் இந்த சோமாரிய.
சந்தனத்தை எங்க வச்ச? நெத்தியில சாந்து போட்ட? மத்தியில வச்சான். அப்போ எனக்கு சுண்ணாம்பு வைக்க போறியா? இருடா ஜான், அவளை கையும் களவுமா பிடிக்கிறேன். சர்க்கணும் என்னங்கடா சர்க்கணும் சர்க்கணும். என்ன இப்படி தலைய விடுறான்? சர்க்கணும் என்னாச்சு? தப்பிச்சாலே. ஏன்டா இப்படி முட்டி மோதுற? எட்ட இருந்த ஆ? இப்போ கிட்ட வந்து முட்டை சாப்பிடுற அளவுக்கு வந்திருக்கிற. அப்படி என்னடா பிரச்சனை? நீதான் நானா? நீதான் என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லணும். அப்படியா? அங்க உட்கார்ந்து அவுத்து விடு. ஓகே சொல்லு சொல்லு. சொல்றேன் ஜான். என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை இந்த முட்டை மாதிரி தான். அவன் பொண்டாட்டியோட கருவை கழிச்சுட்டானா? மஞ்சக்கருவும் வெள்ளக்கருவும் மாதிரி சேர்ந்து வாழ்ந்து வந்தாங்கய்யா. அப்படி சந்தோஷமா இருந்த அவங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் ஒரு விரிசல். பாவம். அந்த விரிசலுக்கு அப்புறம் தான் அந்த மஞ்சக்கருவும் வெள்ளக்கருவும் தனித்தனியா பிரிஞ்சு கிடக்குதுடா ஜான். இந்த மாதிரி அப்பதான் எங்க இருந்தோ வந்தான் மூணாவதா ஒரு ஆள். அவன் வந்ததுல இருந்தே அவங்களுக்குள்ள ஒரே குழப்பம்தான், ஒரே கலக்கம்தான். ஒரு விஷயம் தெரியுமா ஜான்? அந்த நாய் இந்த வீட்டுக்கு பத்தான் திங்கிறான். அது மட்டுமா, சப்ப டைம்ல வீட்டுக்குள்ள பூந்து தொல்லை கொடுக்கறானா? ஆமாடா, பெப்பர் கேக்குறான். பெப்பர் அவன் எப்பெல்லாம் இந்த வீட்டுல நுழையறானோ அப்பெல்லாம் ஒரே குழப்பம்தான், கலக்கம்தான். என் ஃப்ரெண்டு மனசு விரும்பி போயிருக்கிறாடா. நீயே சொல்லு ஜான், இப்ப என்ன பண்ணலாம்? ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம். அல்ப எலி. என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்றானே, அவன் ஒய்ஃபும் அவனோட ஃப்ரெண்டும். நீயா இருந்தா என்ன பண்ணுவ? என் பொண்டாட்டியை நானே கொலை பண்ணிட்டு அவன் மேல படிய போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன். நிஜமாவா? நான் உள்ள ஆம்பளை இல்லையா? அப்படித்தான் சொல்லிக்கிட்டாங்க. அப்ப நீ ஜெயிலுக்கு போறேங்கறியா? இவன் என்ன ரத்த கொதி பார்க்கான்? இவனோட சேர்ந்தா ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். சர்க்குணு, உனக்காக மல்லிப்பூ வாங்கிட்டு இருக்கப்பா. இதோ வந்துட்டேன். ஜான், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் மட்டும் இல்ல, இறந்த நாள் தான். சர்க்கணும், இந்த 4வது கத்தி தான் உன்னை சொருகணும். இந்த கயிறை இந்த கத்தியோட முனையில கட்டிட்டேன். இந்த கத்தி மேல தொங்கிக்கிட்டே இருக்கும். கயிறோட இன்னொரு முனைய இந்த கேக்கு அடியில யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சுட்டேன். இந்த மயக்க மருந்த ஜானு கொடுத்தா அவன் கான். வாங்க 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 வாங்க. ஹாப்பி பர்த்டே ஜான். நீ அங்க உட்காரு. சர்க்கணும், நீ அங்க உட்காரு. உட்காந்துக்கோங்க. ஜான், இந்த டீய நீ தான் குடிக்கணும். தேங்க்ஸ் டேவிட். சர்க்கணும், இந்த டீ உனக்கு டி. இந்த டீய நான் குடிச்சுக்கிறேன். ஜான், இது எவ்வளவு? ஜான், அப்ப நீ இன்னும் கொஞ்சம் குடிக்கணும். ஜான் ஜான் ஜான், ஆரம்பமாயிருச்சு போல இருக்கே. ஜான், கேக் வெட்ட போறியா? ஜான், கேக் வெட்டணுமா? அப்படித்தான் அப்படித்தான். இந்த கத்தி எடுத்துக்கோ, பிடிச்சுக்கோ. புடிச்சுக்கோ. கத்திய கேக்ல எல்லா இடத்துலயும் வெட்டுப்பா. அப்படித்தான் அப்படித்தான். 1 2. என்ன நொறுக்கணும்? அப்படியே இரு. டேய் செத்த எலி, மாட்டிக்கிட்டியா? ஈபிகோ 302வது செக்ஷன் படி சர்க்குணத்தை கொன்ற குற்றத்திற்காக ஜானுக்கு மரண தண்டனையும் ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கிறேன். ஜான் பர்த்டே வருது, போட்டாச்சு என் மாஸ்டர் பிளான்.